வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மெட்ராஸ் ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டல வளர்ச்சி ஆணையர் கவர்னருடன் சந்திப்பு. புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி, 2 மணி நேர சோதனையால் பரபரப்பு. தனியார் நிறுவன உரிமையாளர் பெயரில் குறுஞ்செய்தி அனுப்பி 5 கோடி மோசடி, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் கைது. ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திமுக அதிமுக ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் மெட்ராஸ் ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டல வளர்ச்சி ஆணையர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் மெட்ராஸ் ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டல வளர்ச்சி ஆணையர் அலெக்ஸ் பால் மீனன், இணை ஆணையர் ஆர்த்தர் உர்ச்சிவா ஆகியோர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்தனர். அப்பொழுது புதுவை அரசு வளர்ச்சி ஆணையர் ஆஷிஷ் மாதாராவ் மோரே, துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு, அந்தமான் மற்றும் புதுவையை உள்ளடக்கிய மண்டலத்தில் ஏற்றுமதி வளர்ச்சியில் MEIT அமைப்பின் பங்களிப்பு குறித்து அதிகாரிகள் விவரித்தனர். புதுவையில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை, குறிப்பாக தோல் பொருள் அல்லாத மற்ற காலணி தயாரிப்புகள் மற்றும் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை குறித்து விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க MEIT அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை கேட்டுக்கொண்டனர். புதுவையில் ஏற்றுமதி வளர்ச்சி மாநிலத்தின் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும். குறிப்பாக தற்பொழுது பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்களில் பணிபுரியும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்லாமல் புதுவையில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இது உதவும். புதுச்சேரி அரசுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு அளிக்கவும், அது குறித்து இளைஞர்கள் மத்தியில் தகவல் பரவலை ஏற்படுத்தவும் MEIT அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் 2 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் ஒன்று வந்தது. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும், அடுத்து வரும் 1 மணி நேரத்தில் பயங்கர சப்தத்துடன் வெடிக்கும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஊழியர்கள் உடனடியாக அருகிலுள்ள குரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த குரிமேடு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு மெட்டல் டெட்கார் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 மாடிகளிலும் சோதனை மேற்கொண்டனர். அதேபோன்று மாவட்ட ஆட்சியர் கார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பார்க்கிங் உள்ளிட்ட வளாகம் முழுவதும் போலீசார் சோதனையிட்டனர். சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற வெடிகுண்டு சோதனைகள் எந்த ஒரு பொருளும் சிக்கவில்லை. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்றும் தெரிய வந்தது. வெடிகுண்டு சோதனையின் பொழுது வெளியிலிருந்து பொதுமக்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் நுழைவு வாயில் பூட்டப்பட்டது. போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மணி நேரம் நடத்திய சோதனையால் அலுவலகத்தில் சிறிது பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலையில் நிறுவனர் பெயரில் 5 கோடி மோசடி செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர் 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு சுவிக்கியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு இவரது செல்போன் எண்ணுக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்தது. அதில் அவரது உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் அரசு அதிகாரிகளிடம் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறேன். நமது அலுவலக வங்கிக் கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறினார். இதனை உண்மை என்று நம்பிய சுவிக்கியா 5 கோடி 10 லட்சத்தை அந்த வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் இது தொடர்பாக தனது உரிமையாளர்களிடம் பேசினார். அப்பொழுது மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் 5 கோடி 10 லட்சம் ரூபாய் தொகையில் 3 கோடி மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கொலையில் உள்ள மொபிக்வில் ஆலம் முல்லா என்பவருக்கு வங்கி கணக்கில் மாற்றப்பட்டது கண்டறியப்பட்டது. இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் மேற்கு வங்கம் சென்று மொபிகுல் ஆலம் முல்லாவை கைது செய்தனர். பின் அவரது வங்கி கணக்கில் இருந்த 2.3 கோடி பணத்தை போலீசார் மீட்டனர்.
அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் 5 பேர் ஈடுபட்டது தெரியவந்தது. மோபிகுல் ஆலம் முல்லாவை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கடந்த ஆட்சியில் பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பழிவாங்கப்படுகின்றனர் என திமுக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அரசு முன்மழலைகள் பள்ளிகள் முதல் உயர்நிலை பள்ளிகளின் பணிபுரிய கடந்த ஆட்சியில் 285 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அவர்களுக்கு ஆண்டுதோறும் பணி நீட்டிப்பு வழங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு பணி நீட்டிப்பு வழங்காமல் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர்கள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பேசியும் எந்த முடிவும் ஏற்படாததால் நேற்றிரவு முதல் ஆசிரியர்கள் சட்டமன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பின்னர் இந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியும் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் அன்பழகன், கடந்த ஆட்சியில் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பழிவாங்கப்பட்டு இருக்கின்றனர். அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஆசிரியர்களை பழி வாங்குவது என்பது மிகப்பெரிய பாவம் என்று குறிப்பிட்டனர். புதுவை ரயில் நிலையத்தில் அயர்ந்து உறங்கிய அரக்கோணத்தை சேர்ந்த நபரின் லேப்டாப், ஐபேட் திருடு போன நிலையில் விசாரணை மேற்கொண்ட உதயஞ்சாலை போலீசார் சிசிடிவி கேமராவை வைத்து சீர்காழியை சேர்ந்த இளைஞரை கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் தனியார் மருந்து நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கடந்த மாதம் புதுவைக்கு வேலை நிமித்தமாக வந்துள்ளார். வேலை முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு செல்ல புதுவை ரயில் நிலைய நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்பொழுது விக்னேஷ் எடுத்து வந்த பேக்கில் லேப்டாப் மற்றும் ஐபேட் இருந்துள்ளது. விக்னேஷ் சற்று கண்ணயர்ந்த நேரத்தில் மர்மநபர் ஒருவர் அவருடைய பேக்கை திருடி சென்றுள்ளார். சிறிது நேரத்திற்கு பின் விக்னேஷ் எழுந்து பார்த்த பொழுது பேக் காணாமல் போயிருந்தது. எங்கு தேடியும் கிடைக்காததால் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் மர்மநபர் ஒருவர் பேக்கை திருடி செல்வது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் சிசிடிவி கேமராவின் அடையாளம் வைத்து அந்த நபரை வலைவீசி தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் கடலூர் மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த வினோத் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைக்க உள்ளனர். மேலும் அவரிடமிருந்த லேப்டாப் மற்றும் ஐபேடை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வு பயிற்சிக்கான அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து முடித்த 7 எளிய மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் நீட் பயிற்சி வகுப்புகளில் இலவசமாக சேர்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி இலவச நீட் தேர்வு பயிற்சி சேர்க்கைக்கான மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கத்திடம் ஆசி பெற்று பயிற்சி வகுப்புக்கான அடையாள அட்டையை வாங்கி சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி ஸ்ரீ நேசமுத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு கால பூஜைக்கான 20,000 ரூபாய் காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நேதாஜி நகர் 2 அமைந்துள்ள ஸ்ரீ நேசமுத்து மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒரு கால பூஜைக்காக தலா 20,000 ரூபாய் காசோலையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சிகள் கோவில் அறங்காவல் நிர்வாகிகள் மற்றும் உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ராஜு, கலை செயலாளர்கள் சந்துரு, எருதேராஜ், முரளி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு 4 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.
புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் கடந்த 26ஆம் தேதி இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தற்காலிக பேருந்து நிலையம் அருகே போலீசாரை கண்ட வாலிபர் ஒருவர் அங்கிருந்து தப்பியோட முயன்றார். அவரை விரட்டி பிடித்த போலீசார் நடத்திய சோதனையில் 4 கிலோ கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதுச்சேரி ஜிஎன் பாளையத்தை சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி புதுச்சேரியில் விற்பனை செய்ய கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சித்தானந்தத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே அவர் அளித்த தகவலின் பேரில் விழுப்புரத்தை சேர்ந்த அசாருதீன் என்பவரை உருளையன்பேட்டை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். நிலையில் அசாருதீன் உருளையன்பேட்டை அம்மன் நகரில் உள்ள சரவணன் என்பவரது மாடி வீட்டில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் நேற்றிரவு அங்கு சென்ற பொழுது அசாருதீன் போலீசாரை கண்டவுடன் மாடியிலிருந்து கீழே குதித்ததில் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அசாருதீனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 250 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட அசாருதீன் மீது ஏற்கனவே உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் அணி நிர்வாகியை தாக்கிய ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு ஒரு வழக்கு தொடர்பாக காங்கிரசின் அமைப்பான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் சென்றார். அப்பொழுது ஆய்வாளர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் எதிரே போலீசாரை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரசார் டிஜிபி ஷாலினி சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி அரியாங்குப்பம் பகுதிகள் நில அபகரிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு பல காவல் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் துணையாக உள்ளனர். இரவு ரோந்து செல்வது குறைந்துள்ளதால் ரவுடிகள் உலா வருகின்றனர். இதனால் காவல் நிலையத்திற்கு சென்ற அமுதரசனை தாக்கிய இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் மனித உரிமையை மீறியுள்ளார். மக்கள் காவல் நிலையம் வர அஞ்சுவார்கள். அமுதரசன் தந்த புகாரின் பேரில் ஆய்வாளர் கலையரசன் மீது வழக்கு பதிவு செய்து துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும். அதுவரை அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் மாலில் இயங்கி வரும் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் வாங்கிய சிக்கன் பர்கரில் சிக்கன் வேகாத நிலையில் அதனை சாப்பிட்ட குழந்தை வாந்தி எடுத்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். புதுச்சேரி மாலில் இயங்கி வரும் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தின் சிக்கன் பர்கரை சாப்பிட்ட குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது குறித்த வீடியோ வைரலான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு உணவகத்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த பர்மான் நேற்று மாலை டெலிவரி ஆப் மூலம் புதுவை கடலூர் சாலையில் உள்ள தனியார் மாலில் இயங்கி வரும் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் 4 சிக்கன் பர்கர் மற்றும் சிக்கன் நகட்ஸ் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த உணவை சாப்பிட்ட அவரது குழந்தைக்கு திடீரென வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் மீதமுள்ள பர்கரை எடுத்து பார்த்த பொழுது அதில் வேகாத பச்சை கோழி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து பர்மான் உணவகத்திற்கு சென்று அங்குள்ள ஊழியர்களிடம் வேகாத சிக்கன் பர்கரை காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் பொழுது உணவகத்தின் நிர்வாக அதிகாரியிடம் இச்சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கியதுடன் அங்கிருந்த பர்கர் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சிக்கன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். மேலும் இது குறித்து 2 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவில்லை என உணவகத்திற்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். பேருந்து வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் திறம்பட வாதிட்டு விடுதலை செய்த வழக்கறிஞர்களை பாட்டாளி கட்சியினர் மாநில அமைப்பாளர் கணபதி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மாவீரன் காடு வெட்டியார் மறைந்த நாள் இன்று புதுச்சேரியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் பேருந்து எரிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வந்தனர். இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கின் மீது பேருந்து எரிப்பு வழக்கு மட்டுமல்லாது கொலை முயற்சி, குண்டு வீசுதல், கொடிய ஆயுதங்களுடன்
தாக்குதல் பாம் பயன்படுத்தியதாக பொய் வழக்கு போடப்பட்டது. அன்றைய அதிகாரிகள் ஆட்சியர்களின் இந்த வழக்கை முதலியார்பேட்டை வழக்கறிஞர் பிரபா என்ற வேலு பிரபாகரன் திறம்பட பாதித்து குற்றம் சாட்டப்பட்ட மண்டல செயலாளர் செய்யாள் அருள் உட்பட 18 இளைஞர்களையும் இன்றைய தினம் விடுதலை செய்தார். விடுதலை செய்ய சிறப்பாக வாதாடிய வழக்கறிஞருக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாகவும் விடுதலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையிலே புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். அப்பொழுது நகர தலைவர் தமிழ்செல்வன் தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, வணிகர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்னம் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பைக் திருடிய ஓட்டுநரை போலீசார் கைது செய்து 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை போலீசார் இரவு புதுச்சேரி அந்தோனியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீதிமன்ற வளாகத்தில் இருந்த வாலிபர் பைக் ஒன்றை தள்ளி கொண்டு வந்துள்ளார். இதை கண்ட போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியது. வில்லியனூர் கீழ் அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த ரகு ஓட்டுநர் என்பதும் அவர் எடுத்து வந்த பைக் நீதிமன்ற வளாகத்திலிருந்து திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மற்றொரு திருட்டு பைக்கையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ரகுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மசோதாவை திரும்ப பெறு என்று வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஃபரஹத்துல்லா, மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜய் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். துணைத் தலைவர் அனிபா, செயலாளர் ரஃபிக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், பொதுச் செயலாளர் சரத் பாஷா, அகமது சாலி மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிகாலை முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் புதுவை மற்றும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு தொடர் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியின் உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, மூலக்குளம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர், மடுகரை, பாகூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த தொடர்மழை கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8560 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 109 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மெட்ராஸ் ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டல வளர்ச்சி ஆணையர் கவர்னருடன் சந்திப்பு. புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் குரல். 2 மணி நேர சோதனையால் பரபரப்பு. தனியார் நிறுவன உரிமையாளர் பெயரில் குறுஞ்செய்தி அனுப்பி 5 கோடி மோசடி. மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் கைது. ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி திமுக அதிமுக ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பு. காவல் நிலையத்திற்கு சென்ற அமுதரசனை தாக்கிய இன்ஸ்பெக்டர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை வேண்டி முன்னாள் முதல்வர் டிஜிபியிடம் மனு. மாலில் இயங்கி வரும் மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.